ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான ராசிநாதனாக கொண்டவர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் 12 நிகழக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4ஆம் இடங்களில் ஏற்படக்கூடிய இந்த அதிர்வுகளானது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு புதிய விதமான அங்கீகாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது, இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கலவையான ஒரு மாற்றங்கள் தாங்க கிடைக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் கடினமான உழைப்பால் நீங்கள் நிச்சயமாக பணவரவை ஏற்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகளானது ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும். அதை நம்ம சரி பண்ணி தான் ஆகணும். அதே நேரம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். பொறுமையாகவும் கடினமான நிர்வாகத்திறனோடும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்களும் வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்க முடியும். தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால தான் உங்களுக்கு அதிரடியான மாற்றங்களானது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. கடினமான உழைப்பாளிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மகர ராசி நேயர்களை இந்த டைமில் உங்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். புதுசாக எந்த வகையிலையும் முதலீடுகள் மட்டும் செய்ய வேண்டாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுலையாவது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. சரியான பிளானிங்கோடு நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நிறைய லாபங்களானது கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் 4வது வீட்டில் சூரிய பகவான் அமர போகிறாரு. ஸோ 4ல் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களோட ஈகோ மோதல்கள் எல்லாம் வரலாம். அதனால் அவங்களோட நீங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்திக்காமல் விட்டு கொடுத்து போங்க. பொறுமையாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் நிறைய மனஸ்தாபங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மகர ராசி நேயர்கள் ஏப்ரலில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன அழுத்தமானது அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா செரிமான கோளாறுகளானது ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உடல்நலம் பாதிப்படைய போகுது. அதனால் சரியான உணவு முறை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானது. அதே நேரம் நல்ல ஓய்வும் எடுக்கணும். நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குதோ அதே அளவுக்கு ஓய்வுக்கும் கொடுக்கத்தே ஆகணும். அப்போ தான் அடுத்த நாள் நமக்கு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களே கண்டிப்பாக கல்வியில் கவனம் செலுத்தணும். கவனச்சிதறலோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பெருசாக எதையும் செய்ய முடியாது. ஸோ நிதானமான அணுகுமுறை கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தேவையற்ற வாக்குவாதங்களையும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அப்போ தான் இந்த ஏப்ரல் 12க்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் மகர ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே உரிய விடாமுயற்சி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த விடாமுயற்சி கை கொடுக்குங்க. புதுசாக ஒரு தொழில் ரீதியாக கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பொறுப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஆல்ரெடி நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்கும். இல்லைன்னா புதுசாக நீங்கள் கிளைகள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைமில் உங்களை தேடி வரப்போகுது. அப்போ மகர ராசி நேயர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்மளால் முடியுமா அப்படின்னு எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் இன்னும் காலம் வரிந்து வரல அப்படின்ற மாதிரி எந்த விதமான தயக்கத்தையும் கொடுக்காம அதிகமான வாய்ப்புகள் உங்களுடைய கைகளில் வரும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. நழுவ விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வாய்ப்பை உங்கள் கையை விட்டு நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுடைய நிர்வாக திறமையை நிர்வகிக்கிறதுக்கான சரியான நேரமாக அதை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு வாய்ப்பையுமே நழுவ விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நடக்கிறது நல்லதோ கெட்டதோ, ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம், அந்த கால சூழ்நிலைகளை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு 7.5 சனியானது இப்போ முடிவுற்று இருக்குது. இந்த சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டங்களில்
உங்களுக்கு இனிமேட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகளை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 7.5 ஆண்டுகளில் சனீஸ்வர பகவான் உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார். எந்த வகையிலையுமே நீ முன்னேற்றங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய சொத்து தகராறுகள், நிறைய மனஸ்தாபங்கள், உறவுகளுக்குள்ள பிரிவு இப்படின்னு பல கஷ்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இனியாவது அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து மாறுறதுக்கு சனி பகவான் அருள் புரிவார். அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயாருடைய உடல்நலம், வாகனங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நல்லா கவனமாக இருக்கணும். ஏன்னா 4வது இடத்துல ஏற்படக்கூடிய சூரியனுடைய மாற்றத்தால் உங்கள் அம்மாவுக்கு உடல்நலம் வந்து பாதிப்படையும். அதனால் அவங்கள வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனங்களில் நீங்கள் வேகத்தை வந்து தவிர்க்கணும், மெதுவாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு பழைய வாகனமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க, மாற்றி புதுசாக வாகனம் வாங்குங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஆவணங்களை வந்து சரியாக வந்து சரி பாருங்கள். வீணாக மனக்கவலைகளை எல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் கூட நேர்மறையாக இருக்கணும். எல்லாமே வந்து பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நடந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பையும் கொடுக்கவே கொடுக்காது. அதனால் எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எண்ணங்களை வந்து மாற்றுங்க. மேலும் பணப்புழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருப்தியாக தான் இருக்குது. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஆதங்கமும் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த கிரகநிலைகள் நீண்ட காலம் வந்து இருக்க போகிறது கிடையாது. நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த கிரகநிலைகள் அப்படியே வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ மாறும் பொழுது அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நல்ல வருமானத்துக்கான வழிகளும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும் வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒன்னொன்றுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களானது ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் மற்றும் உழைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு இந்த காலகட்டங்களில் கடந்து வர பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா மகர ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்ருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் சரி, வழிபாடுகளும் சரி, நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக நம்ம வந்து அடையலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. அனுமன் சாலிசா வந்து பாராயணம் செய்யுங்க. இல்லைனா சனிக்கிழமை நீங்கள் போய்ட்டு அனுமனையும் வழிபாடுகள் செய்யலாம். உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். இல்லை ஏதாவது எளிமையான பரிகாரம் செய்யறதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களாக பார்த்து இல்லைன்னா முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அந்த உதவிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது உணவாக இருக்கணும். ஏன்னா நம்ம தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறோம். அன்னதானத்துக்கு இணையான ஒரு தானத்தை நம்மளால் செய்யவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது வயதானவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி தானம் செய்யுங்க. இது எல்லாமே சனி பகவானுடைய அருளாசியை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மற்றவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறதையும் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுலேயும் குறிப்பாக ஏழை எளியவர்களாக பார்த்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் ஓம் சனீஸ்வர நாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை தினமுமே மாலையில் நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அதிகபட்சம் 108 முறை வந்து சொல்லலாம். நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். மேலும் மகர ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொறுமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த நாட்கள் வேறு, இனிமேட்டுக்கு இருக்க போகிற நாட்கள் வேறு. தொடர்ந்து ராசிநாதனான சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய ஏற்றங்களை கொடுப்பார். ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனியை போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சனி பகவான் இவ்வளோ காலமாக உங்களுக்கு கொடுமைகளை வந்து செய்திருக்கலாம், நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அவர் கொடுக்கும் பொழுது தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் இந்த காலகட்டங்களில் உழைப்பிற்குரிய நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ வரக்கூடிய எந்த வாய்ப்பையும் மட்டும் நீங்கள் அலட்சியப்படுத்திடாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க. நிறைய விஷயங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டேன் இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிட்டு பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க டைம் இல்லை அப்படின்னாலுமே மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணி பாருங்கள். கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.